வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கடைசியா இன்னைக்கு பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிற பேர்ல குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவங்க 4 பேரையும் டார்கெட் பண்ணி தான் இந்த தேர்தல் அறிக்கையை நாங்க ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதமர் சொல்றாரு. எல்லாமே மோடிக்கு கேரண்டி 2024 அப்படிங்கிற பேர்ல பல விஷயங்களை இந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிறாங்க. வேட்பாளர்களை ரொம்ப சுறுசுறுப்பா அறிவிச்ச ஒரு பாஜக, தேர்தல் பிரச்சாரத்தை முதல்லயே தொடங்கின ஒரு பாஜக, இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதில் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். எதற்காக இவ்வளவு லேட்? எலெக்ஷனுக்கு போலிங் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. அப்போ வெளியிடுறாங்க தேர்தல் அறிக்கையை. 10 வருஷமா ஆட்சியில இருந்தவங்க 10 வருஷமா நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், எங்களாலதான் இன்னைக்கு அச்சய தின் வந்துருச்சு பாருங்க, விக்சித் பாரத் ஆயிடுச்சு, உலகத்திலேயே 5வது மிக பொருளாதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் மேடைக்கு மேடை பெருமை பீத்திய பிரதமர் ஏன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை 3 நாள் முன்னால வரைக்கும் வெளியிடாம இருக்கிறாங்க? அப்ப என்ன பிரச்சனை? உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க சாதிச்சிருந்தீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல செஞ்ச சாதனைகளை பட்டியலிட்டு தேர்தல் மேனிஃபெஸ்டோல இதெல்லாம் நாங்க தொடர்ந்து செய்வோம், இது இல்லாம இன்னும் விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா, அது ஒரு தேர்தல் அறிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையா இருந்திருக்கும். ஆனா இவங்க தேர்தல் அறிக்கை எப்படி தெரியுமா இருக்கு? 10 வருஷமா அரைச்சு புளிச்சு போன மாவுல மீண்டும் வடை சுட்டு அதை தேர்தல் அறிக்கை மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் நிதர்சனமா தெரியுது இந்த தேர்தல் அறிக்கையில. ஜே.பி. நட்டா சொல்றாரு, எங்க RSS சித்தாந்தத்தை எங்களுடைய முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு இந்தியாவை உருவாக்கும் வகையில் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. கரெக்ட் தான் அவர் சொல்றது. ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு கனவை தான் இவங்களுடைய முன்னோர்கள்லாம் சாவர்கர், ஹெக்டேவர், கோல்வால்கர் இவங்கெல்லாம் கனவு கண்ட அந்த ஹிந்து ராஷ்டிரத்தை நோக்கிதான் இந்த தேர்தல் அறிக்கை கொண்டு போகுது. முதல் அனௌன்ஸ்மெண்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்க அமல்படுத்துவோம், CAA NRCயை நாங்க அமல்படுத்துவோம், அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட், இது 3த்தையும் நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள், அதாவது 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் 3ஆம் பாலினத்தரையும் நாங்க ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல கொண்டு வந்துருவோம். அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் நாங்க இன்சூரன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே பாத்தீங்கன்னா 70 ரீச் பண்ண மாட்டேங்குது இந்தியாவில. இதுல 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள இவங்க ஆயுஷ்மான் பாரத் யோஜனால கொண்டு வராங்களாம். 5 லட்சம் கொடுப்பாங்களாம். அதுவும் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்களாம். 70 வயசு வரைக்கும் இருந்தா தானே அதை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப எவ்வளவு அபத்தமான ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? கோவிட் காலத்துல ஃப்ரீயா 5 கிலோ அரிசி கொடுக்கும் அப்படின்னு நாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதான் மேடைக்கு மேடை சொல்றாரு, 80 கோடி இந்திய மக்களுக்கு இலவசமா அரிசி கொடுக்குறோம்னு. அந்த 5 கிலோ அரிசியை இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 விஷயம் யோசிச்சு பாருங்க. 5 கிலோ அரிசியை இன்னும் 5 வருஷத்துக்கு 80 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்கீமை 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? இந்த பக்கம் உங்களுக்கு 5 கிலோ அரிசியை ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த பக்கம் 5 ஏர்போர்ட்டை தூக்கி அதானிக்கு கொடுக்கறதுக்கான வேலை தான் இது. உங்களுக்கு 5 கிலோ அரிசி வந்துருச்சுன்னா பரவாயில்ல, மோடி நம்ம பசியை ஆத்திட்டாரு அப்படின்னு நாம பேசாம இருக்கணும். உண்மையிலேயே நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசுனா என்ன பண்ணணும்? வேலைக்கு வழிவகை பண்ணணும்ல. சோறு போடுறதுக்கு பதிலா சோத்துக்கான அந்த சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தானே ஒரு அரசாங்கத்தோட கடமை. அப்போ இந்த அரசாங்கம் எதை நோக்கி ஏழை எளிய மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. மாசம் 5 கிலோ அரிசியோ இல்ல 5 கிலோ கோதுமையோ கொடுத்தா முடிஞ்சு போச்சா? உங்க கடமை முடிஞ்சு போச்சா? இதுதான் நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் மீது இந்த பாஜக அரசாங்கம் வைக்கக்கூடிய அக்கறையா? அப்ப 10 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம், இதை இன்னும் 5 வருஷம் பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல எம்ப்ளாய்மெண்ட் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தா வேலையின்மை, விலைவாசி உயர்வு.
இது ரெண்டுத்த பத்தி மூச்சு கூட விடல இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. பைப்பு வழியா ஆனா கேஸ் கொடுப்பாங்க, எல்லா வீட்டுக்கும் பைப்பு வழியா கேஸ் கொடுப்பாங்களாம், கம்மியான விலையில கேஸ் கொடுப்பாங்க. பைப்பு போட கான்ட்ராக்ட்ல அதானிக்கு தூக்கி கொடுப்பாங்க. இந்தியா பூரா பைப்பு போடுறேன்னு சொல்லிட்டு அவன் கோடி கணக்குல வாரிட்டு போவான் நம்ம வரி பணத்தை. கிரெடிட்ட வந்து பாஜக அரசாங்கம் எடுத்துக்கும். இந்த சிலிண்டர் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு உஜ்வலா திட்டம்னு ஒண்ணு பண்ணாங்களே, இவ்வளவு கோடி பெண்கள் பயன்பெற்று இருக்காங்க. எல்லாரும் ஒரு சிலிண்டரோட நிறுத்திட்டாங்க, ஏன்னா அடுத்த சிலிண்டர் வாங்க காசு இல்ல. இன்னமும் தேர்தல் அறிக்கையில நாங்க வீடு கட்டி கொடுப்போம், கேஸ் கொடுப்போம், இலவசமா மின்சாரம் கொடுப்போம், இது போன்ற விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து மேம்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க 1970 80 பார்த்துட்டோம்ப்பா. குடிசை மாற்று வாரியம், குடிநீர் வாரியம், இது எல்லாத்தையும் 1970 80 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரோடு போடுறது, விளக்கு போடுறது, கரண்ட் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, மீண்டும் அதே தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. 10 வருஷமா என்ன வடைய சுட்டாங்களோ அதே தான் இருக்கு, புதுசா எதுவுமே இல்ல. அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து மருந்து மாத்திரை எல்லாம் வந்து 80% தள்ளுபடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. மருந்து மாத்திரையோட விலையை ஏத்துனது யாரு? உங்களுடைய நித்தி ஆயோக் தானே விலையை ஏத்துச்சு. கிட்டத்தட்ட 100% விலையை ஏத்திட்டு இப்போ 80% தள்ளுபடி கொடுக்குறீங்கன்னா யாரை ஏமாத்த முயற்சி பண்றீங்க? பிரஸ்ட் கேன்சர் இல்லாம பாத்துக்குவாங்களா? சர்வைக்கல் கேன்சர் இல்லாம பாத்துக்குவாங்களா? நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில 1% ஒதுக்குறாங்க ஹெல்த் கேருக்காக, சுகாதாரத்துக்காக வெறும் 1%. கல்விக்கு 18% ஜிஎஸ்டி போடக்கூடிய ஒரே அரசு இந்திய நாட்டு அரசு தான். இந்த லட்சணத்துல கல்வியை மேம்படுத்துறோம், சுகாதாரத்தை மேம்படுத்துறோம் அப்படின்னு எம்டி ப்ராமிசஸ். அதே மாதிரி பேப்பர் லீக் எல்லாம் நாங்க ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்ப பேப்பர் லீக் நடக்குது, அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கான எக்ஸாம்ஸ்ல வந்து கோல்மால் நடக்குதுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல யூபியில மட்டும் 27 முறை நடந்திருக்கு. அப்பெல்லாம் உங்களால நடவடிக்கை எடுக்க முடியல, நடவடிக்கை எடுக்க துப்பில்ல. இப்ப சொல்றாங்க நாங்க ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்போம். முத்ரா லோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்களே, அத மாதிரி ஒரு ஏமாத்த வேலை கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க, இந்த முத்ரா லோன்ல வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப அந்த கடனை வந்து 20 லட்சம் ரூபாயா நாங்க ஏத்த போறோம். இதனால பல தொழில் முனைவோரை வந்து உருவாக்க போறோம், பல வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறோம்னு. உண்மையிலே இந்த முத்ரா லோன்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்த முத்ரா லோன் மூலமா கொடுக்கக்கூடிய 90% லோன்ஸ் பாத்தீங்கன்னா சிசு லோன்ஸ். சிசு லோன் அப்படிங்கிறது 50,000 ரூபாய்க்கு குறைச்சலாம் தான் காசு வரும் உங்களுக்கு. 50,000 ரூபாயில வச்சு இன்னைக்கு விலைவாசியில ஒரு பொட்டி கடை வைக்க முடியுமா? இல்ல ஒரு பக்கோடா கடை தான் வைக்க முடியுமா? அவன் வைத்த கழுவறதுக்கே அந்த வருமானம் பத்தாது. இதுல இவர் தொழில் முனைவோரா மாறி ஒரு 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. யாரை ஏமாத்த முயற்சி பண்றாங்க இவங்க? எத்தனை பேருக்கு 20 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து கொடுக்க போகுது இந்த அரசாங்கம்? அப்போ மேலோட்டமா பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே ரொம்ப பளபளன்னு இருக்கும். பாருங்க, நாங்க வந்து காங்கிரஸ் மாதிரி ஓட்டர் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எல்லாம் பண்ணல, ஓட்டுக்காக நாங்க வந்து மேனிஃபெஸ்டோ பண்ணல, சிறுபான்மையினரை கவரணுங்கிறதுக்காக நாங்க மேனிஃபெஸ்டோ பண்ணல, யதார்த்தமா நாங்க சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம்னு. மேலோட்டமா பார்க்கும்பொழுது எல்லாம் யதார்த்தமா தான் இருக்கும். உண்மையில உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் இதுல எவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் இல்லை அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி சைனா, இந்தோ சைனா, இந்தோ பாகிஸ்தான், இந்தோ மயான்மார் பார்டர் எல்லாம் வந்து இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து பார்டர் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுவாங்களாம். 10 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்களா? சைனாக்காரன் 35,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல அங்க நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க கிராமம் கட்டி, வீடு கட்டி, குடும்பம் நடத்தி, குழந்தை பெற்று பேரே வச்சுட்டான். இப்ப முடிச்சுக்கிறாங்க இவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம். நாங்க வந்து பார்டரை ஸ்ட்ராங் பண்ணுவோம், டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் மூலமா பார்டரை வந்து நாங்க பாதுகாப்போம். பார்டரை சைனாக்காரன் ஆக்கிரமிச்சிருக்காங்கிறதே அமெரிக்காக்காரன் சேட்டலைட் மூலமா படம் எடுத்து போட்டுதான் நமக்கு தெரியுது. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவுடைய லட்சணம்.
இதுல டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா இவங்க வந்து பாதுகாப்பாங்களாம் பார்டர். இது எல்லாத்தையும் வேடிக்கை 10 வருஷம் முன்னால நம்ம ஒரு வடை சுட்டாரு, முக்கியமான ஒரு வடை. புல்லட் ட்ரெயின் கொண்டு வருவோம், ஸ்மார்ட் சிட்டி பண்ணுவோம் அப்படின்னு. அந்த புல்லட் ட்ரெயின் வடைய மறுபடியும் இந்த வருஷம் சுட்டிருக்கிறார். 4 பக்கமும் 4 புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போறோம். இருக்கிற ட்ரெயின் ஒழுங்கா பாத்துக்கங்கப்பா. வந்தே பாரத் ஓட்டுறோம், வந்தே பாரத் ஓட்டுறோங்கிற பேர்ல ரெகுலரா வரக்கூடிய ட்ரெயின் எல்லாம் ஒழுங்கா பாத்துக்காம, அதோட தரத்தை உயர்த்தாம, ரயில்வே டிராக்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாம, இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பாஜக ஆட்சியில தான் அதிகப்பட்ட ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எப்பவுமே இந்த பாம்பாட்டி இருக்கான் தெரியுமா, இந்த மகுடி ஊதிக்கிட்டே இருப்பான். இந்த ஊதற அந்த சவுண்ட கேட்டு 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 அந்த பாம்பு வந்து எப்பவுமே ஒரு அறமயக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி இந்திய மக்களை அறமயக்கத்திலேயே வச்சிருக்கக்கூடிய பாம்பாட்டி தான் மோடி. இந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அதே மாதிரிதான் ஊதி இருக்கிறார் நிறைய விஷயங்கள். பழங்குடியினர் பெருமை வருடமாக 2025 கொண்டாடுவோம். லடாக்ல சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் பழங்குடியின மக்களோட சேர்ந்து 21 நாளைக்கு மேல வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி கார்பரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு தடுக்கிறதுக்கு. எங்க கூட வாங்க பார்டர் கூட்டு போய் காமிக்கிறேன், சைனா எவ்வளவு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, அங்க 144 தடை விதிக்கிறாங்க. எங்க இவர் போய் உண்மையை வந்து உலகத்துக்கு காமிச்சிருவாரோன்ற பயத்துல. சத்தீஸ்கர்ல ஹஸ்தியோ ஃபாரஸ்ட்ல பழங்குடியின மக்கள் 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சு அதானி கையில கொடுத்துட்டாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை பற்றியோ வாழ்வாதாரம் பற்றியோ இந்த அரசாங்கம் எதுவுமே கவலைப்படல. வெறும் ஒரு பழங்குடியினரை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரா உட்கார வச்சுட்டீங்கன்னா உடனே பழங்குடியினருக்கு பெருமை வந்துருமா? இப்ப யாரை ஏமாத்துற வேலை இது? இந்தியா இப்ப வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கு. இது 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம மாத்திருவோம், விக்சித் பாரத் வந்துருவோம். இந்தியாவோட ஜிடிபி அதிகமா இருக்கு, 5th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கு, ஓகே. ஆனா தனி நபர் வருமானம்னு எடுத்துக்கிட்டா 122 நாடுல 180வது இடத்துல இருக்கு இந்தியா. இன்னைக்கு வந்து யூகேவை கிராஸ் பண்ணிட்டோம் ஜிடிபில அப்படின்னு பேசுறாங்களே. யூகேயோட தனி மனித வருமானம் $22,000, நம்மளது வெறும் $2,000. நம்மளை விட 20 மடங்கு அவன் அதிகமா இருக்கான். அப்ப எது உண்மையான வளர்ச்சி? யோசிச்சு பாருங்க. எல்லா நாட்டுடைய மக்களும், ஏழை எளிய மக்களும் வளர்ச்சி அடையணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. வெறும் கார்பரேட் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சானா அது பேர் வீக்கம், வளர்ச்சி கிடையாது. உடம்பு வளரணும்னா எல்லா பாகங்களும் உடம்புல வளர்ந்தாதான் அது வளர்ச்சி. வெறும் ஒரு இடம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வீக்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வீக்கத்தை தான் இவங்க வந்து வளர்ச்சின்னு நமக்கு பொய்யா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காமிச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் போல 10 வருஷமா என்ன வடைய சுட்டாங்களோ அதே வடைய சுட்டு இருக்காங்க. அதே வடைய திரும்ப ரீபேக்கேஜிங் பண்ணி மோடிஸ் கேரண்டின்னு உங்க முன்னால கொண்டு வந்து நீட்டுறாங்க. அப்போ உண்மையான வளர்ச்சி வேணுமா இல்ல ஊசி போன வடை வேணுமா அப்படிங்கறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதுல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே குறை வேற. முஸ்லிம் லீக் தயாரிச்ச தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு, பாகிஸ்தான் மக்களுக்கு தயாரிச்ச தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் அறிக்கை என்ன லட்சணத்துல இருக்கு? வெளியில பார்த்தா அப்படியே ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி, பிரமிக்க வைக்கப்படுற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இறுதியான முடிவு உங்க கையில தான் இருக்கு மக்களே. இன்னும் 4 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த மோடி எனும் பாம்பாட்டி சொல்லக்கூடிய இந்த பொய்யான வளர்ச்சி வேணுமா இல்ல உண்மையான ஆரோக்கியமான எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு வளர்ச்சி வேணுமா? ஆரோக்கியமான அமைதியான ஒரு இந்தியா வேணுமா? அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க.